8 மந்த் கம்ப்ளீட்டான குழந்தைங்களுக்கு அதிக ப்ரோட்டீன்ஸும் வெயிட் கெயினும் தரக்கூடிய பச்சை பயிறு செர்லாக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரைன் ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி பச்சை பயிரும் நல்லா ட்ரைன் ஆயிடுச்சுங்க. இதையும் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் தட்டில் மாற்றிக்கோங்க. 3 முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி 3 பாதாமே எடுத்து நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பவுடரை பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த பவுடரில் செர்லாக் செய்கிறது எப்படின்னு பார்த்துடலாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செர்லாக் பவுடர் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்தது அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் நெய்யும் சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த செர்லாக் பார்த்தீங்கன்னா நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ நைட் டின்னராகவோ கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.